Hi everyone. So in this video we are going to learn about the concepts of acidity of alcohols and phenols. So when we speak about acidity, what is by acid? According to Lowry-Bronston theory, acid is a thing that donates protons. The element which donates protons are called acid. That is H plus ions. Whichever the elements are compounds which donate H plus ions is called acid according to the Lowry-Bronston theory. Yeah. So coming in case of alcohol, it is a weaker acid. Alcohols are weaker acid. Since it is OH group, this is a weaker acid than water. So if we take water, it can split into H plus and OH minus. So it has a H plus group. So it is a comparatively to alcohol. Alcohol compare பண்ணும்போது water is a strong acid and alcohol is a weak acid. ஸோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூஸிங் த KA வேல்யூ. The KA value of water is 1.8 into 10 to the power minus 16. The Ka value of water is 1.8 into 10 to the power minus 16. Then the Ka value of alcohol. For alcohol, the Ka values ranges between 10 to the power minus 18 to 10 to the power minus 16. So minus la value large ஆச்சுன்னா it is lesser அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே 18 இருக்குது, இங்கே 16 இருக்குது. ஸோ ஆல்கஹால் கிரேட்டர்னு நினைக்கக்கூடாது. மைனஸில் கிரேட்டராக போக the value is lesser. சரி, அப்போ வாட்டரை கம்பேர் பண்ணும்போது ஆல்கஹால் இஸ் வீக்கர் ஆசிட். ஸோ பட் கொஞ்சம் ஆசிடோட கேரக்டர், ரொம்ப ஆசிட் இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஆசிடோட கேரக்டர் இருக்குது. ஸோ எப்படி இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வில் சி அபவுட் த கம்பேரிஷன் ஆஃப் அசிடிட்டி. Comparison of acidity of types of alcohol. ஸோ ஆல்கஹாலை டைப் பேஸ் பண்ணி அதோட அசிடிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் நீட் ஆர் ஜேஇ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ இப்போ அசிடிட்டி எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்கும், எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனாக இருக்கும் அப்படின்னா அசிடிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த அல்கைல் குரூப்ஸ். அசிடிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த அல்கைல் குரூப்ஸ். அப்படின்னா அல்கைல் குரூப்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா alkyl groups increases, the acidity will be decreases. ஸோ அதுக்கப்புறம் அதே இது alkyl groups decreases, the acidity increases. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, alkyl group அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா acidity குறையும். அதே இது alkyl group கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா acidity கூடும். ஸோ அதான் அசிடிட்டியும் alkyl group என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ இது கூடனா இது குறையும், இது குறைஞ்சா இது கூடும். ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ வாட் இஸ் மை alkyl group? CH3, CH3, CH2. So alkyl group means methyl, ethyl, propyl, butyl, that are called alkyl groups. So இன்னொரு ஃபேக்டர் ஒரு அசிடிட்டி பேஸ் பண்ணுறதுக்கு ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் iodine, fluorine, chlorine, bromine, all the halogens are most stable electronegative elements. So for example, if we take methane and CF3, okay, so here the fluorine, இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, fluorine இருக்குது. ஸோ இங்கே CH4 அப்படி எழுதலாம் அப்படின்னா CH3 மைனஸ் அண்ட் H ப்ளஸ் அப்படின்னு எழுதலாம், பிரிச்சிடலாம். ஸோ CF3-ஐ C ப்ளஸ் F மைனஸ் அப்படின்னு பிரிப்போம், இல்லாட்டி HFன்னு எடுத்துக்கிறோம். ஸோ H ப்ளஸ் F மைனஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே எலக்ட்ரான், அதாவது H ப்ளஸ்ஸை டினோட் பண்ணுது. ஸோ அப்போ ரெண்டுமே ஆசிட் கேரக்டர் இருக்குது. ஸோ எதுக்கு அதிகமாக அசிடிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கடுத்து எதை பார்க்கணும் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவை பார்க்கணும். ஸோ கார்பன் CH3 மைனஸ், இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃப்ளூரின் F மைனஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஃப்ளூரினுக்கு. ஸோ இட் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். எதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமாக இருக்கோ தட் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஸோ கம்பேர் டு CH3 F மைனஸ்க்கு என்னவாக இருக்குது, எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமாக இருக்கனால அசிடிட்டி கிரேட்டர். ஸோ அப்போ அசிடிட்டி எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஒன்று அல்கைல் குரூப் அதிகமாக இருந்தால் அசிடிட்டி கம்மியாக இருக்கும், அல்கைல் குரூப் கம்மியாக இருந்தால் அசிடிட்டி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ எதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், அதுக்கு என்னவாக இருக்கும், அசிடிட்டி அதிகமாக இருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுக்கு அசிடிட்டி என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் we will solve one question. So which of the following represents the correct order of acidity? The correct order of acidity. So பாருங்க,
ஸோ இதில் இன்னொரு நம்ம ஒரு ஆர்டர் படிக்கணும் அப்படின்னா the primary alcohol is greater than secondary alcohol is greater than tertiary alcohol in terms of acidity. எப்படி அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அல்கைல் குரூப்ஸ் கம்மியாக இருந்தால் அசிடிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ ப்ரைமரி ஆல்கஹால்னா ஃபார்ம் ஆனது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2OH, அதாவது CH2OH இருக்கும், ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்கும். ப்ரைமரி ஆல்கஹாலில் ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்கும். ஸோ அப்போ இதில் ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான். செகண்டரி ஆல்கஹாலில் 2 அல்கைல் குரூப் இருக்கும். டெர்ஷரி ஆல்கஹாலில் 3 அல்கைல் குரூப் இருக்கும். இது ஆர், இது R2, இது R3. அப்போ அல்கைல் குரூப் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதில் அசிடிட்டி கம்மியாயிடும். அல்கைல் குரூப் எதுக்கு கம்மியாக இருக்கும் அங்கே அசிடிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இதில் ஒன்று தான் இருக்குது. அப்போ அல்கைல் குரூப் கம்மியாக இருக்குது, இதில் அசிடிட்டி கிரேட்டர் தானே இருக்கும். அடுத்து இதில் 2 இருக்குது, அப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 3 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி. ஸோ அப்போ எதுக்கு அதிகமாக இருக்கும் அல்கைல் அசிடிட்டி? ப்ரைமரி ஆல்கஹால், நெக்ஸ்ட் செகண்டரி ஆல்கஹால், நெக்ஸ்ட் டெர்ஷரி ஆல்கஹால். ஏன்னா பேஸ்ட் ஆன் த அல்கைல் குரூப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது என்னது டெர்ஷரி ஆல்கஹால், இது ப்ரைமரி ஆல்கஹால் CH2OH. அந்த இதை வச்சு பார்க்கணும். COH இருந்தால் டெர்ஷரி, CH2OH இருந்தால் ப்ரைமரி, CHOH இருந்தால் செகண்டரி. ஸோ நம்மளுக்கு ஆர்டர் எப்படி இருக்கணும்? ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு இருக்கணும். இங்கே டெர்ஷரி, ப்ரைமரி, செகண்டரின்னு இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், திஸ் இஸ் செகண்டரி, திஸ் இஸ் டெர்ஷரி அண்ட் திஸ் இஸ் ப்ரைமரி. அப்போ இதுவும் கிடையாது. இது பாருங்கள், CH2OH அப்படிங்கிறது ப்ரைமரி, CHOH அப்படிங்கிறது செகண்டரி அண்ட் COH அப்படிங்கிறது டெர்ஷரி. ஸோ அப்போ இதான் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. நம்ம ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி 1 2 3 இருக்குது. அப்போ ஆப்ஷன் இஸ் C இஸ் கரெக்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வில் சி த அசிடிட்டி ஆஃப் ஃபீனால்ஸ். ஸோ ஆல்கஹால்ஸ்க்கு பார்த்த மாதிரி தான் ஃபீனாலோட அசிடிட்டி இருக்கும். பட் ஃபீனால் இஸ் மோர் அசிடிக் தேன் ஆல்கஹால்ஸ். ஸோ ஃபீனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட், த ஃபீனால் இஸ் more acidic. So notes மாதிரி எடுத்துக்கோங்க, more acidic than alcohols, that is alkyl alcohols, aryl alcohols or alcohols போடலாம். ஸோ இப்போ phenol is more acidic than alkyl alcohols. ஸோ ஏன் அது more acidic இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் phenol formula is what? C6H5OH. ஸோ அதை வந்து நம்ம வாட்டரோட என்ன செய்கிறோம், ரியாக்ட் பண்ணி விடும்போது ஸோ இட் ஃபார்ம்ஸ் ஃபீனாக்சைடு அயான் C6H5O. அதாவது C6H5O அப்படிங்கிறது மைனஸ், H மட்டும் ப்ளஸ். நம்மளோட ஆசிட் கான்செப்ட் என்னது? H ப்ளஸ் எதெல்லாம் டினோட் பண்ணுதோ அதெல்லாம் ஆசிட். ஸோ அப்போ இந்த H ப்ளஸ் மட்டும் தனியாக போயிடும். H ப்ளஸ் இஸ் செப்பரேட்டட். ஓகே சரி, இந்த H ப்ளஸ் வந்து இதோட கம்பைன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், C6H5O மைனஸ் இது மட்டும் தனியாக ஃபீனாக்சைடாக போயிடும். அடுத்து இந்த H ப்ளஸ் இருக்கா, இந்த H ப்ளஸ் வந்து வாட்டரோட கம்பைன் ஆச்சுன்னா H3O ஆல்ரெடி H2 இருக்குது, இன்னொரு ஹைட்ரஜன் வந்து இந்த Hோட அட்டாக் ஆயிரும். அப்போ H3O. ஸோ அப்போ இது வந்து ஹைட்ரஜன் அயானை நம்மளுக்கு என்னது ரிலீஸ் பண்ணுறதுனால இட் இஸ் அன் ஆசிட். ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அதே தான், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா acidity will be greater. அப்போ electron withdrawing group is directly proportional to the acidity and also electronegativity. ஸோ electron withdrawing groupையும் electronegativity-யும் பேஸ் பண்ணி தான் இருக்கும் என்னது acidity. அண்ட் ஆல்சோ அல்கைல் குரூப்ஸ்க்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனாக இருக்கும். போன வட்டம் பார்த்த மாதிரி அல்கைல் குரூப்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அசிடிட்டி கம்மியாக இருக்கும், அல்கைல் குரூப்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அசிடிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, தீஸ் ஆர் த கான்செப்ட்ஸ் இந்த அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால். ஸோ ஒரே ஒரு ஞாபகம், அசிடிட்டி எதுக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்புக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் டேரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். எதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அசிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த அல்கைல் குரூப்ஸ். ஓகே, so this is a very important concepts. So இது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும், we can attend the questions from the acidity. So next we will discuss about the test to differentiate alcohols and phenols. So it's also an important question and also important concept for the NEET. So phenolக்கும் நமக்கு OH group தான் இருக்குது, ஆல்கஹால்லையும் OH group தான் இருக்குது. இதை இப்போ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so for we will make a tabular column. So phenol and this is alcohol. So இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? For example, in the phenol, when phenol reacts with C6H5N2Cl, that is benzene diazonium chloride, C6H5N2Cl coupling reaction படிச்சிருப்போம். ஸோ ஃபீனாலும் பென்சின் டைசோனியம் குளோரைடு ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ரெட் ஆரஞ்ச் டை, தட் இஸ் p-ஹைட்ராக்சி அசோ பென்சின், ரெட் ஆரஞ்ச் டை. பட் இன் கேஸ் இந்த ஆல்கஹாலோட நம்மளுக்கு இந்த C6H5N2Cl போட்டோம் அப்படின்னா there will be no reaction. பென்சின் டைசோனியம் குளோரைடை ஃபீனாலோட ரியாக்ட் பண்ணும்போது
நம்மளுக்கு ரெட் ஆரஞ்சு டை பி ஹைட்ராக்சி அசோபென்சின் கிடைக்கும். பட் இன்கேஸ் ஆல்கஹாலோட இந்த பென்சின் டைசோனியம் குளோரைடு ரியாக்ட் பண்ணும்போது ரியாக்ஷனே அங்கே ப்ரொசீட் ஆகாது. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு டிஃப்ரென்ஸாக கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் டிஃப்ரென்ஸ், when phenol reacts with neutral ferric chloride test, so it gives purple color. ஸோ இப்போ ஒரு ஃபீனால் எடுத்து நம்ம ஃபெரிக் குளோரைடோட ரியாக்ட் பண்ணிவிடும்போது வி கெட் பர்பிள் கலர். ஸோ ஃபீனாலோட ரியாக்ட் ஆச்சுன்னா பர்பிள் கலர் கிடைக்கும். பட் இன்கேஸ் ஆல்கஹாலோட போடும்போது நோ கலரேஷன், கலரே இருக்காது. ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஒரு இதை கொடுத்து இது ஃபீனாலா ஆல்கஹாலான்னு கேட்டாங்கன்னா நம்ம பென்சின் டைசோனியம் குளோரைடு ரியாக்ட் பண்ணும்போது ஒரு ஆரஞ்சு டை கிடைக்கா, தட் இஸ் ஃபீனால். ரியாக்ஷன் நடக்கலையா, அது ஆல்கஹால். அதே இது நம்ம ஃபெரிக் குளோரைடோட போடும்போது பர்பிள் கலர் கிடைக்கா, அது ஃபீனால். அங்கே நோ கலரேஷன், கலர் ஃபார்மேஷன் இல்லையா, அது ஆல்கஹால். Then the last test, when phenol reacts with sodium hydroxide, it forms sodium phenoxide. நமக்கு தெரியும் டவுஸ் ப்ராசஸ்லாம் பார்த்துருக்கோம். it forms sodium phenoxide. அப்படி நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது சோடியம் ஃபீனாக்சைடு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் ஃபீனால். அதே இது அங்கே நோ ரியாக்ஷனே நடக்கலை அப்படின்னா தட் இஸ் ஆல்கஹால். So we have seen the complete concepts of alcohols and phenols. So next video we will meet with the ethers concept. Thank you.